ஆடியக்ஸ்லாம் வந்து இறங்குது. எழுதிட்டு இருக்கணும். இவ்வளவு மருந்து வச்சா எவ்வளவு பேர் சாவாங்கன்னு தெரியுமா பாய்? சாவட்டும். டிசி பார்க்க போனேன் சார். விஜய் நடித்த ஜனநாயகம் படம் கள்ளத்தனமாக வெளியாகிருக்குது. அந்த படத்தில் ஏற்கனவே துப்பாக்கி படத்தில் என்ன செய்தாரோ, பீஸ்ட் படத்தில் என்ன செஞ்சாரோ, அதே வன்மத்தை தான் இதுலையும் செஞ்சு வச்சிருக்கிறார். இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டுறது. இதே வேலையை தான் இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா, தாவேகான்னு சொல்லிட்டு. அந்த கட்சி மூலமாக 42 பேரை படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. அதை கொலை செஞ்சுருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். திட்டம் போட்டு அந்த மக்களை ஒரு இடத்துல குழும வச்சு நெரிசலை ஏற்படுத்தி கொலை பண்ண இவங்க தீவிரவாதியா, இல்லை அப்பாவி இஸ்லாமியர்கள் தீவிரவாதியா? இவங்க தான் தீவிரவாத அமைப்பு. தீவிரவாத அமைப்புடைய தலைவரே விஜய் தான். இவர் வீட்டை விட்டு வெளியானாலே இன்னைக்கு எத்தனை பேர் சாக போறானோ தெரியலையே. மக்கள் பயப்படுற அளவுக்கு ஒரு கட்சியையும் தொண்டர்களையும் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கல்ட்டு தலைவர் இஸ்லாமியர்களை பார்த்து தீவிரவாதின்னு தொடர்ந்து பிராண்ட் பண்றதுக்கு இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்துட்டு தவிக்கிறாங்க தெரியுமா? இது வரைக்கும் 50க்கு மேற்பட்ட உயிரிழப்புகள். 50 இப்போ 100 தொற்றும்போன்னு பயமா இருக்குது. நல்லது செய்ய போறேன் மக்களுக்கு, நான் நன்றி கடனோட இருக்க போறேன்னு சொல்லிட்டு இவர் செஞ்சதெல்லாம் என்ன? மக்களை கொன்னதை தவிர என்ன செஞ்சிருக்கிறாரு? சிறுபான்மை மக்களை தீவிரவாதிகள்னு முத்திரை குத்துறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் வெக்கப்படணும், வேதனைப்படணும். எதுக்காகனாக்கா, எத்தனை தாய்மார்கள் தந்தைமார்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா, தவிச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க கண்டிக்கணுமா வேணாமா? ஒரு தலைவனுடைய பொறுப்பு என்னட்ட? நீங்க சிஎம்மா வந்து என்னத்தை கிளிக்க போறீங்க இந்த நாட்டுக்கு? உங்க தொண்டனையே உங்களால வழி நடத்த முடியலனாக்கா தமிழ்நாட்டை நீங்க எப்படி வழி நடத்துவீங்க? உங்களை நம்பி எப்படி நாங்க வந்து இந்த நாட்டை கொடுக்கறது? மக்கள் யோசிக்கணும். நான் ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு தகப்பனார் வந்து தன் மகள்கிட்ட வந்து கேட்கிறார், விஜய் என்னத்தை செஞ்சு கிழிச்சாரு சொல்லு அப்படிங்கிறாங்க. சொல்ல முடியல, அந்த பெண்ணால சொல்ல தெரியல அவங்களுக்கு. சினிமாவை பார்த்துட்டு அவர் பெரிய ஹீரோன்னு நம்பி கெட்டு போறாங்களே ஒழிய அவங்கள ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இந்த கெடுக்கிறது விஜய். விஜய் மாதிரி விஜய்கிட்டேருந்து ஆதாரம் பெறக்கூடிய நினைக்கிற அந்த கட்சிக்காரங்க இவங்க வந்து வாழணுங்கிறதுக்காக மக்களை சாவடிக்கிறாங்களே. இது என்ன வகையில நியாயம்? மக்களை சிந்தியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள்.